பொங்கலாலும் ஒரே சாம்பாரும் பருப்புமா தான் இருக்கு. வா நிம்மதியா நின்று வேலை செய்ய விட மாட்டான். குழம்பு அம்மா இவ்வளவு புளிச்சு கிடக்கு. குழம்பு புளிச்சு கிடக்கும். கொஞ்சம் பிளாஷ்பேக் அப்படியே மேல பாரு. 3 வாரத்துக்கு முந்தி நீ சண்டை போட்டுட்டு நான் ஊருக்கு போறேன் பேக்க தீட்டு போனியே, அன்னைக்கு சோறு தின்னுட்டு போனதுக்கு நீ என்ன சொன்னா, நான் என்னைக்கு வருவேனா அன்னைக்கு திம்பேன்னு சொன்னால, அதான் நீ என்னைக்கு வருவான்னு பார்த்து நான் பிரிட்ஜுக்குள்ளே வச்சிருந்தேன் அந்த குழம்ப. நீ வந்தோடனே சூடு வாங்கி இன்னைக்கு தந்துருக்கேன். சண்டையில எல்லாரும் சொல்றதுதான், அதுக்கெல்லாம் இப்படியாமா செய்வா? வேணா ஒரு கத்திரிக்காய் பிரிட்ஜுக்குள்ள இருக்கு, அதை எடுத்து சுட்டு பசஞ்சு சாப்பிடு. சரி சரி, நீ கத்திரிக்காய் எல்லாம் ஒண்ணு பசிச்சு வரண்டா, அந்த கத்திரிக்காய் வச்சு சூப்பரா ஒரு கத்திரிக்காய் ஆம்லேட் போட்டு எடுத்துவா. அது என்னல கத்திரிக்காய் ஆம்லேட், அதெல்லாம் எனக்கு போட தெரியாது. சரி, இன்னைக்கு சூப்பரா ஒரு கத்திரிக்காய் ஆம்லேட் என்ன கொள்ள பார்த்தா எங்க அம்மாக்கே போட்டு கொடுப்போமா? அதுக்கு முதல்ல ஒரு உஜாலா கத்திரிக்காய் எடுத்து கத்திரிக்காய்க்கு வலிக்காமலே கத்திய சொருகி கேஸ் ஆன் பண்ணி கேஸ்ல வச்சு நல்லா சுட ஆரம்பிச்சிட்டேன். கைஸ், என் வீடியோ இன்ஸ்டாகிராம்ல லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது, ஆனா ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்ல. கத்திரிக்காவை நல்லா சுட்டதும் 2 முட்டையை அடிச்சு ஊத்தி நல்லா கலக்கிக்கிட்டேன். கைஸ், எங்க அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோக்கு லைக்கும் கொடுத்துருங்க. கத்திரிக்காவை நல்லா சுட்டதும் மேல உள்ள தோலெல்லாம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்து தனியா வச்சுக்கிட்டேன். ஃபைனல் ப்ராசஸா கத்திரிக்காவை ஒரு தட்டுல படுக்க வச்சு நல்லா ஒரு ஸ்பூனா வச்சு இந்த மாதிரி அமுக்கி எடுத்து தோசை கல்ல போட்டு 2 பரட்டு, இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு லைட்டா சுட்டுட்டு கலக்கி வச்ச முட்டையுமே மேல ஊத்திக்கிட்டேன். ஃபைனலா கொஞ்சமா பல்லாரி, தேவைக்கேற்ற மாதிரி கொத்தமல்லி, மத்தல் பொடியும் நல்லா தூவி எடுத்து லைட்டா இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டுன்னு 2 பரட்டா பரட்டி வச்சுக்கிட்டேன். நல்லா சுட சுட எங்க அம்மாக்காக ரெடி பண்ண கத்திரிக்காய் ஆம்லேட்டை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு சூடா சூப்பரா ஒரு கத்திரிக்காய் ஆம்லேட். ஆமா, கத்திரிக்காய் இருக்கு. இங்க பாருங்க, கத்திரிக்காய் இருக்கு. சரியான டேஸ்ட், நல்லா இருக்கு.